இந்த வருஷம் 4500 மெகாவாட் பவர் ஸ்டேஷன் இன்னொன்று கட்டலான் இருக்கேன்ப்பா. என்ன சொல்றீங்க சார்? உங்களை பார்க்க சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ஹலோ சார், அரவிந்த் கிருஷ்ணா, அடிஷனல் டிஜி சிஐடி. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஐ வாண்ட் டு இன்வெஸ்டிகேட் திஸ் கேஸ் இன் அ ஸ்மூத் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் சிபிசிஐடி ஆஃபீஸ்க்கு வரணும். இதில் உங்கள் தலையீடு எதுவும் இருக்கக்கூடாது. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இன்வெஸ்டிகேஷன் டைமில் என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நாளைக்கே கூட கோர்ட் ஆர்டர் வரலாம். See you soon. பல வருஷங்களா எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோட மகன் மனோகர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இப்போ அரசாங்கம் இந்த வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. இத பத்தின உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது 100% முதல்வரும் கட்சியை எடுத்த பழிவாங்கும் படலம் அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை எல்லாத்தையும் உண்மையிலேயே நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அந்த காரணத்துக்காக மக்களுக்கு எங்க மேல வெறுப்பு வரணுங்கிறதுக்காக போடப்பட்ட வழக்கு தான் இது. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பழிவாங்குறதும் காழ்ப்புணர்ச்சியும் நல்லதில்லை. முதலமைச்சர் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை எதுக்காக மாத்தினாருன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இது எதிர்க்கட்சியை பயமுறுத்துற நடவடிக்கையா தான் தெரியுது. ஹலோ சார். எது வரைக்கும் வந்திருக்கு சார்? அதான் அந்த எதிர்க்கட்சி தலைவர் பையனோட லீகல் ப்ராப்பர்ட்டி கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு சார். இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸை கூட கேதர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது ஜட்மெண்ட் வர அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்கள் பேர் என்ன? அரவிந்த். அரவிந்த் கிருஷ்ணா சார். நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம். எதிர்க்கட்சி குடும்பத்து மேலே இந்த மாதிரி கேஸ் போடும்போது நாங்கள் பழி வாங்குறோம்னு சொல்லுவாங்க இல்லையா? மக்களுக்கு அவங்க மேலே சிம்பத்திலாம் வரும். இப்போதைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்க. சார், கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ப்ரெஷரும் இல்லை. வி ஆர் டீலிங் திஸ் கேஸ் இன் அ க்ளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர். அது நமக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாதுல்ல. ஆஃப் பண்ணுங்க. எங்கள் டியூட்டியை நாங்கள் பண்ணணும் சார். தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். மூணு மாசத்துல எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. எப்படி இருந்துங்க எல்லாரும்? ஒரு காரியம் பண்ணும்போது முன்ன பின்ன யோசிக்கணுங்கிற அறிவு இல்லையா? கண்ணு முன்ன தெரியாம நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். உன்னை நம்பி வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கா, 2 பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேர்ல உட்காரும் போது கொஞ்சம் பயம் இருக்கணும், கூடவே நிதானமும் இருக்கணும். ஆஃப் பண்ண. தமிழகத்தையே பரபரப்பில் ஆழ்த்தியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியின் மகன் மனோகர் மேல் தொடரப்பட்ட வழக்கில் இன்று காலை உயர்நீதிமன்றம் அவரை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்துள்ளது. கடந்த சில வாரங்களாக இந்த வழக்கினை விசாரித்து வந்த சிபிசிஐடி பிரிவு போலீசார் போதிய ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சமர்ப்பிக்கவில்லை என்பதே அவரின் விடுதலைக்கு காரணமாகும். விடுதலையான மனோகர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் என்று கூறியுள்ளார். சார், இந்த தீர்ப்பை பத்தி உங்க கருத்து என்ன? தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் அதை மறுபடியும் வெல்லும். தட்ஸ் ஆல். ஆயிரக்கணக்கில் கேஸுங்க இந்த கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குங்க. தேவையே இல்லாத வேலைங்க இது. சாட்சியம் பலமா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் இந்த கேஸை போட்டது முட்டாள்தனம். இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தார்ல, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. கழட்டுறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி பின்ன இப்ப என்ன ஆச்சான்? எல்லார மாதிரி தான் இந்த முதலமைச்சர் இப்ப புரியுது. சிபிசிஐடி போதிய சாட்சியங்களை சமர்ப்பிக்காதது பொதுமக்களிடையே பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. எனக்கு வயசு 65ஆகுது. இதுவரைக்கும் எந்த அரசியல ஜெயிலுக்கு போயிருக்கானா? ஏன்னா அடிச்சு சொல்லுது, இது நடக்கவே நடக்காது. இவன் வந்தா அவனை காப்பாத்துவா, அவன் வந்தா இவனை காப்பாத்துவா. இதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் தானப்பா. பேட்டிக்காட வந்து போங்கப்பா. நம் நாட்டில் அரசியல்வாதிகள் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கும் என்பது கனவிலும் நடக்காத காரியம் என்று பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்களும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஹலோ
இன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். முக்கியமானவங்க அத்தனை பேரும் வராங்க. அந்த நேரத்தில் நீ கண்டிப்பாக இங்கே இருக்கணும். வேற எந்த வேலையை வச்சுக்காம வந்துரு. நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பெரிய மனுஷங்க வராங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு தானா? அதை நீ சிஎமானதை கொண்டாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு எல்லாரையும் வர வச்சேன். இது அஃபிஷியல் மீட்டிங்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் டென்ஷன் மறந்துட்டு ஃப்ரீயாக இருப்போம். மனசை விட்டு ஓப்பனாக பேசுவோம். என்ன சாப்பிட்ற? காஃபி. இத்தனை வருஷம் நாங்கள் சம்பாதிக்காத பேர் கொஞ்ச நாள்லயே நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க. உங்கள் ஜாதகம் அப்படி. அரசியலில் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது. உங்கள் ஆட்சியில் ஜனங்களை ஆட்டி வச்சிங்க, அதிகாரிகளை ஆட்டி வச்சிங்க, வியாபாரிகளை ஆட்டி வச்சிங்க, கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டி வச்சிங்க. அது கூட பரவாயில்ல. ஆனால் அரசியல்வாதிகளை ஆட்டி வைக்க நினைச்சா தாங்க மாட்டீங்க. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது எங்களையும், நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களையும் அனுசரிக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடைன்னு. அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. வெளியே நாங்கள் சொல்கிறத நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் தப்புன்னு சொல்லுவோம். பப்ளிக்காக அடிச்சுப்போம், திட்டிப்போம். இதெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியவா போகுது? மக்கள் அப்படியே இருக்கட்டும், நாம இப்படியே இருப்போம் ப்ரோ. நல்லது செய்யணும்னா மட்டும் அடிச்சுப்போம், திட்டிப்போம். கிரிமினல் வேலைனா நம்ம எல்லாரும் ஒன்னாயிடணும். மக்கள் அப்படியே இருக்கணும், நாம இப்படி இருக்கணுமா? நாம மக்கள் கிடையாதா? மனுஷங்களே இல்லையா? வேற ஏதோ ஜந்து போல. தம்பி, சமாதானத்துக்கு தான் கூப்பிட்டுக்கிறாங்க உங்களை. பிரச்சனையாக்கி விட்டுறாதீங்க. பார்ட்டியை மெயின்டைன் பண்ணோம், பப்ளிக்கை மெயின்டைன் பண்ணோம், ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணோம். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு சம்பாதிக்க கூடாதுன்றீங்க, கணக்கு வேற காட்டணுன்றீங்க. நாசமா போயிடுவோம். கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஒரு எம்எல்ஏக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம், ஃப்ரீ பில்ஸ், ஃப்ரீ அலவன்சஸ், ஃப்ரீ ஃபோன்ஸ், ஃப்ரீ ஹவுஸ். இதுக்கு மேல மெயின்டெனன்ஸ் எதுக்கு? அப்போ எங்களுக்கு வெறும் சம்பளம் தானா? எம்எல்ஏவும் எம்பியும் சம்பளம் மட்டும் தான் வாங்கணுமா? நான் இமிடியேட்டா ராஜினாமா பண்றேன்னா வாபஸ் வாங்கிக்கிறேன். மக்களுக்கு சேவை பண்ண மக்கள் நல சங்கங்கள் நிறைய இருக்கு. நமக்கு யார் சேவை பண்ணுவா? நம்ம வேலை நிரந்தரம் கூட கிடையாது. பதவியில் இருக்கிற கொஞ்ச நாள்ல 4 காசை சம்பாரிச்சிட்டா ஏதோ வாழ்க்கையை ஓட்டலாம்ல. சார், 50 வருஷமா விவசாயிங்க பிரச்சனைக்காக நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் தீர்வு கிடைக்கவே இல்லை. அப்படி இருந்தும் நான் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன். தீர்வும் கிடைக்கக்கூடாது. ராத்திரியோட ராத்திரியா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைச்சிட்டா நாம எப்படி பிழைக்கிறது? வந்ததுலேருந்து நாம எப்படி பிழைக்க போறோம், நம்ம பார்ட்டி என்ன ஆக போகுதுங்கிற பேச்சு தான். ஜனங்க என்ன ஆக போறாங்கன்னு ஒருத்தரும் யோசிக்கிறதில்ல. இப்ப என்ன உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குமா? 78 தம்பி. ஒருவேளை அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 2 டிகிரி அதிகம் வெயில் அடிச்சா நீங்க செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். வாழ்க்கையை எப்படி ஓட்டுறதுன்னு கேட்குறீங்களா? இனி வாழ போறவங்களோட வாழ்க்கையை விவசாயிகளை நம்பிதான் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இத்தனை நாள் அரசியலில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் என்ன லூசா? உனக்கு இஷ்டம் இல்லை வேண்டான்னு சொல்லியும் எங்களை மீறி உனக்கு அந்த சீட்டை கொடுத்தார் அவர். அவர் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு இதான நீ காட்டுற நன்றி, விசுவாசம். பரத் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பல தரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் சாட்சியா பதவி பிரமாணம் பண்ணிருக்கேன். என் விசுவாசம் நேர்மை எல்லாம் அவங்களுக்கு தான். பிரமாணம் வருஷ கணக்கா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். பிரமாணம் அதெல்லாம் அப்பவே காத்துல கரைஞ்சிடும். நீங்க காத்துல கரைஞ்சிருங்கிறீங்க, ஆனா நான் பண்ண பிரமாணம் எப்பவும் என் மூச்சு காத்துல இருக்கும்னு சொல்றேன். அப்ப என் கேஸ் விஷயத்துல உங்க பிரமாணம் எங்க சார் போச்சு? 1000 கோடியை இல்லீகலா சம்பாதிச்சேன் நீங்க, மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சேன் நீங்க, நிலத்தை அடிச்சு புடுங்கினேன் நீங்க, கொலை பண்ணேன் நீங்க. கேஸ சிபிசிஐடி வச்சு விசாரிச்சிங்க.
அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாப்பியா இங்க உட்கார்ந்து குடிச்சு. முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னது? அப்படி யார் சொன்னாலும் நம்பிடாத. பரத், அரசியல்ல ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரிலாம் நடக்கத்தான் செய்யும். இந்த கேஸ்ல இருந்து அவன் தப்பிச்சான்னு சொல்றதை விட நீ தப்பிச்சேன்னு சொல்றது தான் பொருந்தும். நீ பண்ற வேலைங்களால மக்களுக்கு உன் மேல இருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் அதிகமாகிட்டே தான் போகுது. ஆனா ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டா அவங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவ? இந்த கேஸை நீ கண்டுக்காம விட்டா என்ன நடக்கும் நினைக்கிறேன்? மக்களுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறையும். மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் இவனும் 2 நாள் திட்டுவாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. மக்களுக்கு மறதி தேசிய வியாதி. அரசியல் ஏது நிரந்தர எதிரி? எல்லாரும் நண்பர்கள் தான். இந்த திருட்டு பையில காப்பாத்தி ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க. அரசியல்ல எது பண்ணாலும் முன்ன பின்ன பார்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் முன்னாடி கிளாஸ் டேபிள் இருக்கிறத பார்க்கலையா ப்ரோ? ப்ராமிஸ் பண்ணா என்ன நடந்தாலும் அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தினதா யூ ஆர் கால்ட் அ மேன் அப்படின்னு பல தடவை எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதை தமிழ்ல ஆம்பளை கேம்லன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க தம்பி. என்ன தவிர அப்படி ஒருத்தன் இந்த ரூம்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் கொடுத்து வாக்க காப்பாத்துற ஆம்பளைங்களா மாத்துவேன்னு ஆண்டவன் சாட்சியா உறுதிமொழி எடுக்கிறேன்.